ஓகே. இன்னைக்கு எப்படி கிரெடிட் மெமோ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரெடிட் மெமோ பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் வேணும். அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்ளையர் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் என்டர் பண்ணுறேன். இந்த இன்வாய்ஸ் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணுறேன் கிரெடிட் மெமோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் என்டர் பண்ணுறேன். ஓகே. ஓகே, வேலிடேட் பண்ணுறேன். ஓகே, வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் ஆயிருக்கும். அதான் 950. இந்த 10,000க்கு இந்த டேக்ஸ் அமௌண்ட் 950. அதை இங்கே ஹெட்டர் லெவலில் நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேலிடேட் பண்ணுறேன் வாய்ஸ் ஆக்ஷன்ஸில். வேலிடேட் ஆகிடும். வேலிடேட் ஆனதுக்கப்புறம் நான் 7 க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போது சப்ளையர் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000ல் 500 இல்லை 1000 வந்துட்டு நமக்கு டிஸ்கவுண்ட்டாக. அப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது கிரெடிட் மெமோ. நெக்ஸ்ட்டு ப்ரோ, கிரியேட் இன்வாய்ஸ் எதுல போனீங்க? எதுல ஓபன் பண்ணீங்க போயிட்டு? இன்வாய்சஸ், பேபிள்ஸ், இன்வாய்சஸ், ம், நெக்ஸ்ட்டு டாஸ்க், சரி. கிரியேட் இன்வாய்ஸ். ஓகே. US1 வியூ சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் சப்ளையர் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணுறது கிரெடிட் மெமோ. அதனால் சப்ளையர் வந்துட்டு நமக்கு 1000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால் கொடுத்துட்டு இங்கே தான் டைப் சேஞ்ச் பண்ணணும். நம்ம டைப்புன்னு இருக்கும். அங்கே தான் ஸ்டாண்டர்டாக ப்ரீபேமெண்ட்டாக டெபிட் மெமோவா கிரெடிட் மெமோவான்னு சூஸ் பண்ணுவோம். இங்கே கிரெடிட் மெமோ. நெக்ஸ்ட்டு இங்கே மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ்ன்னு இருக்கும். இதில் தான் நம்ம மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, எதுக்கு கிரெடிட் மெமோ வந்து இப்போ இது பண்றீங்க? என்ன ரீசன்காக? இன்வாய்ஸ் டைப்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ், ப்ரீபேமெண்ட்ஸு, டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோலாம் இருக்குது. பேபிள்ஸில் இல்ல, இப்ப இந்த இன்வாய்ஸ் வந்து எதுக்கு வந்து கிரியேட் பண்றீங்க? கிரெடிட் மெமோ இன்வாய்ஸ் நான் உங்களுக்கு அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால, எதுக்கு கிரெடிட் மெமோ போடுவோம். ம், அந்த ஒரே நிமிஷம்.
சரி சொல்கிறேன். கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ யூஸ் பண்ணுற ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட பர்பஸ்மே சேம் தான். எதுக்குன்னா, ரெடியூஸ் த இன்வாய்ஸ் அமௌண்ட். ஓகேயா? ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் போடுறதுல உங்களுக்கு இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். நம்ம ரெண்டுமே நம்ம தான் பே பண்ணுறோம் சப்ளையருக்கு. அதில் கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ ரெண்டு யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸும் சேம் தான். ரெடியூஸ் பண்ணும் அமௌண்ட்டை. டெபிட் மெமோனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் டெபிட் மெமோ. இதே கிரெடிட் மெமோனா டிஸ்கவுண்ட்ஸு சப்ளையர் நமக்கு கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட்ஸ், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிரெடிட் மெமோ. கிரெடிட் மெமோ சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே லைன்ஸில் வந்துட்டு மேட்ச்டு இன்வாய்ஸ் லைன்ஸ்ன்னு இருக்கும். அது எதுக்குன்னா, நீங்கள் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ பிஓ பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு தான் மேட்ச்டு இன்வாய்ஸ் லைன்ஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறது அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் லைன்ஸ் தான். அதனால கரெக்ட் அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் லைன்ஸ் கொடுக்கணும். சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கோன்னு சொல்லி ஒரு ஐகான் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே யூ மஸ்ட் சாரி நான் நெகட்டிவ் அமௌண்ட் என்டர் பண்ணணும் கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோவுக்கு. ஆ இப்போ இதில் ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் நம்பர் நான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் கிரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் நம்பர் எந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நான் கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் இதான், ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் 10,000 கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த இதுக்கு அகேன்ஸ்டாக தான் நான் 1000 ரெடியூஸ் பண்ணுறேன். சப்ளையர் இந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக 1000 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை சூஸ் பண்ணிட்டு இங்கே சூஸ் பண்ணணும். கரெக்ஷன் டைப் வந்து நம்ம அமௌண்ட் தான் கரெக்ஷன் பண்ணுறோம். இதில் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். நம்ம மைனஸ் போட்டு 1000 போடணும். போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இங்கே கரெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஹெடர் லெவலில் டோட்டல் அமௌண்ட்டை மேட்ச் பண்ணணும். வேலிடேட் பண்ணிட்டு வேலிடேட் ஆகிடும். இப்போ 7 க்ளோஸ் கொடுத்துட்டு நான் ரீசெண்டில் போய் பார்த்தேன் அப்படின்னா கிரெடிட் மெமோ கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதான் என்னோட அட்ஜஸ்ட் பண்ண இன்வாய்ஸ் கிரெடிட் மெமோக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெபிட் மெமோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டெபிட் மெமோனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு தான் டெபிட் மெமோ கிரியேட் பண்ணுவோம். அதுக்கும் இங்கே டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இன்வாய்ஸஸ் கொடுக்கணும். நான் பியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்ளையர். நெக்ஸ்ட்டு டெபிட் மெமோ போடுறேன். அமௌண்ட் வந்துட்டு இதில் நான் 2000 ரெடியூஸ் பண்ணுறேன். டெபிட் மெமோ டைப் இங்கே சேஞ்ச் பண்ணணும், டெபிட் மெமோ. நெக்ஸ்ட்டு டெபிட் மெமோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேயும் நம்ம பிஓவோட மேட்ச் பண்ணல, மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணுறோம். அதனால் கரெக்ட் அன்மேட்ச்டு இன்வாய்ஸ் லைன்ஸ் கொடுத்துட்டு இங்கே கோ ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் எந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க டெபிட் மெமோன்னு கொடுக்கணும். நான் அதே மேனுவல் இன்வாய்ஸ்க்கே கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா 10,000 இருந்தது 9,000 உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அந்த 1000 ரெடியூஸ் பண்ணல கிரெடிட் மெமோ போட்டு. அதனால் உங்களுக்கு 9,000 ஆகிருக்கும். இதுக்கே நான் 2000 போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 9,000 வந்து
7,000 ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நான் வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போது நான் இந்த மேனுவல் இன்வாய்ஸ்க்கு போயிட்டு பே பண்ணணும் அப்படின்னா, இப்போ டோட்டல் இந்த மேனுவல் இன்வாய்ஸ் நம்பர் வந்து எம்ஐ 0101 போட்டிருக்கேன். அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ காட்டுது. இதே நான் பே பண்ணுற ஆப்ஷன்ஸில் போய் இந்த இன்வாய்ஸ் சர்ச் பண்ணேன்னா 7 மட்டும்தான் எனக்கு காட்டும். எங்கே பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேபிள்ஸில் உங்களுக்கு அன்னைக்கே 2 மெத்தட்ஸ் சொன்னேன். ஒன்று இன்வாய்ஸ் பேஜ்லேயே பே பண்ணுறது, அது பே இன் ஃபுல். நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே டாஸ்கில் கிரியேட் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் தான் நான் சூஸ் பண்ணோம் என்னோடய பேமெண்ட் மெத்தடு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணேன். இப்படியும் எல்லாம் நல்லதே நடக்குதுன்னு இல்லை. ஆமா, எல்லாமே ஒரு கல்யாணம் சொல்லணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இன்வாய்ஸ் டு பே இருக்கும். இங்கே செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்கணும். செலக்ட் அண்ட் ஆடில் என்னோட இன்வாய்ஸ் வந்துட்டு எம்ஐ 010 தான். ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் கரெக்ட். அதை சூஸ் பண்ணி அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தேன்னா அன்பெய்டு வந்து 5 கோர்ஸ். ஓ, டிஸ்கவுண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இங்கே 7,000 காட்டணும். வெயிட், நான் செக் பண்ணிட்டு வரேன். இன்வாய்ஸஸ் ஓகே. பேமெண்ட் டேர்ம் வந்து இந்த பேமெண்ட் டேர்ம் ஐக்யூ. ஓகே, இந்த பேமெண்ட் டேர்ம் பார்த்துட்டு வந்துடுறேன், செக் பண்ணிப்பேன். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். மேனேஜ் பேமெண்ட் டேர்ம்ஸ், பேபிள்ஸ் கிளிக் பண்ணிட்டு நான் அந்த பேமெண்ட் டேர்ம்ஸோட இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன், எத்தனை டேஸ்ன்னு சொல்லி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஓ, 30 days பேமெண்ட் டேர்ம் போட்டிருக்காங்க அவங்க. நெட் 30. நான் இந்த பேமெண்ட் டைம் சூஸ் பண்ணவும் உங்களுக்கு இன்னையிலேருந்து 13th அன்னைக்கு தான் பே பண்ண முடியும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண இன்வாய்ஸ்க்கு அதான் இந்த பேமெண்ட் டைமோட மீனிங். இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன், இந்த பேமெண்ட் டைம்
மேனேஜ் பேபிள்ஸ். பேமெண்ட் ஆப்ஷன்ஸில் அவங்களோட பேமெண்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு பேபிள்ஸ் இன் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். பேமெண்ட் டைம் ஓகே. இப்போ இன்வாய்ஸில் நான் இன்வாய்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பேபிள்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் மட்டும் நம்ம யாரோ ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க ஏதோ அவங்க இது. அதனால தான் மிஸ்டேக்ஸ். ஒரே நிமிஷம் நான் அது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓ மேட்சிங்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எரர் ஒன்று. இந்த செட் பர்சன்மெண்ட் ஃபார் பேமெண்ட் டைம் இமீடியட் இஸ் ஓகே. பேமெண்ட் டேர்ம்ஸில் இமீடியட்டுன்னு இருக்கிறதுக்கு எந்த யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காமன் செட் இல்லை, நான் காமன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். அதில் பிஸ்னஸ் யூனிட் செட் அசைன்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் செட் அசைன்மெண்ட். இதில் தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் அண்ட் ஆட் கொடுத்துட்டு நம்ம பியூக்கு என்ன செட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறது இங்கே தான் பண்ணணும். யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே 7 க்ளோஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பேபிள் பேமெண்ட் டேம்னு இருக்கும் உங்களுக்கு. ஆ பேபிள் பேமெண்ட் டேம்ஸில் பார்த்தீங்கன்னா யாரோ டிஃபால்ட்டாக அவங்களோட இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் டேட்டா செட். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காமன் நம்ம சூஸ் பண்ணணும்.
இதை எடுத்துட்டு. அப்போ தான் உங்களுக்கு எரர் அடிக்காது. இப்போ நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணேன்னா உங்களுக்கு எரர் இருக்காது எதுவும். இப்போ என்னோட மேனுவல் இன்வாய்ஸ் இதான் 10,950 கிரியேட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு கிரெடிட் மெமோ யூஸ் பண்ணி 1000 அட்ஜஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஓகே, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இமிடியேட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அகைன் வேலிடேட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸில் வேலிடேட். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ நான் பேமெண்ட் பேஜ் போயிட்டு அந்த இன்வாய்ஸ் பே பண்ணேன்னா உங்களுக்கு 7,000 கிட்ட தான் காட்டணும் சம்திங். பேமெண்ட் பேஜில் டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பேமெண்ட். US1 BU. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் சப்ளை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் இங்கே இன்வாய்ஸ் டு பேல செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்குறேன். இப்போ என்னோட இன்வாய்ஸ் காட்டும். மேனுவல் இன்வாய்ஸ் 012 இதான் நான் கிரியேட் பண்ணது. இந்த இன்வாய்ஸை சூஸ் பண்ணி நான் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்தேன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும் அமௌண்ட்டு. ஆகலை. இப்போ இதில் நான் என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்களா இப்போ கிரெடிட் மெமோ இருக்கா? கிரெடிட் மெமோ நான் கிரியேட் பண்ணது இங்கே. வெயிட் 1 minute. பேமெண்ட் டேர்ம்ஸ் யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் எரர் அடிக்குது. நான் பேமெண்ட் டேர்ம் இப்போ நான் கிரியேட் பண்ண கிரெடிட் மெமோவும் டெபிட் மெமோவும் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பேமெண்ட் டேர்ம்ஸ் எந்த சூஸ் பண்ணிக்கிறேன். இமிடியேட் சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் மட்டும் கொடுக்குறேன். அதே மாதிரி டெபிட் மெமோவும் நான் கிரியேட் பண்ணதில் பேமெண்ட் டேர்ம் இப்போ நான் சூஸ் பண்ண இமிடியேட் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா இப்போ மேனுவல் இன்வாய்ஸில் கிளிக் பண்ணிட்டு இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் போயிட்டு மேனேஜ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் போனோன்னா இந்த பேமெண்ட் இதுக்கு எப்போ டியூ டேட் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இந்த கிரெடிட் மெமோவும் டெபிட் மெமோவும் ஓப்பன் பண்ணோன்னா எந்த இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம இது அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு காட்டும்.
ஓகே. பேமெண்ட்ஸ் போயிட்டு கிரியேட் பேமெண்ட் கொடுக்கணும். கிரியேட் பேமெண்ட்ஸில் பிஸ்னஸ் யூனிட்ஸ், நெக்ஸ்ட்டு சப்ளையர், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பியூ சூஸ் பண்ணணும். இதில் சாரி பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிட்டு இங்கே இன்வாய்ஸ் டு பேயில் நம்ம சூஸ் பண்ணணும் எந்த இன்வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இங்கே நான் இந்த ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் சூஸ் பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிரெடிட் மெமோ அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெபிட் மெமோ அப்ளை பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே 7,000 மட்டும்தான் ரிமைனிங் பே பண்ணணும். ஏன்னா இதில் கிரெடிட் மெமோன்றது உங்களுக்கு சப்ளையர் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா கிரெடிட் மெமோ. டெபிட் மெமோங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். இது ரெண்டையும் இதோட ஆட் பண்ணி இப்போ நான் இது பண்ணேன்னா உங்களுக்கு இந்த 7,000 பே பண்ணிடும். 665 பே ஆகிடும். இந்தா இப்போ பேமெண்ட் டாக்குமெண்ட் நம்பர் வந்து 4048. அது எங்கே செக் பண்ணணுன்னா டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் உங்களோட பேமெண்ட் டாக்குமெண்ட் நம்பர் வந்து 4048. இப்போது நான் பே பண்ணது இந்த பேமெண்ட் வந்துட்டு 7665. பெய்டு இன்வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் ஈக்குவல். இது ஸ்டாண்டர்டு. ரெண்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. ஹிஸ்ட்ரிஸ் எதுவும் இருக்காது. அப்புறம் இதை அவ்வளோதான் டன் கொடுத்துட்டோன்னா இப்படி தான் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸு, கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இன்வாய்ஸ் பேஜில் நான் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணணுன்னு போகிறப்போ டாஸ்கில் போய்ட்டு க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோன்னையும் இங்கே இருக்க பியூ எப்படி டிஃபால்ட்டாக ஒன்று வருது. இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்குன்னு சொல்லி எந்த இன்வாய்ஸ் பேஜில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இந்த பியூ டிஃபால்ட்டாக வர மாதிரி. அதை எப்படி செட் பண்ணணுன்னா நம்ம பியூ நமக்கு டிஃபால்ட்டாக வரணும்னா நீங்கள் மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல் வேல்யூஸ்னு ஒரு டாஸ்க் இருக்குது. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த யூசர் இப்போ நான் வந்திருக்க யூசருக்கு டிஃபால்ட்டாக நீங்கள் பியூவை சூஸ் இதை செட் பண்ணலாம். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னா மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல் வேல்யூஸ். இந்த டாஸ்க் யூஸ் பண்ணி நம்மளோட யூசருக்கு ஒன் டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட்டை நம்ம செட் பண்ணலாம். இதில் ப்ரொஃபைல் டிஸ்பிளே நேம்னு இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம்னா டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட்னு சர்ச் பண்ணோன்னா ஓகே. டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட் இதான் நம்மளோட இது. இங்கே பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட் ஃபார் த யூசர். இப்போ நான் இந்த யூசரை எப்போல்லாம் கிளிக் பண்ணி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறனோ அப்போது அந்த யூசருக்கு டிஃபால்ட்டாக இந்த பியூ வந்துடும். நம்ம பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணுற இது இருக்காது மேன்லாம். இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து இங்கே கிரியேட் கொடுக்கணும். இங்கே இதான் நம்ம யூசர். இந்த யூசருக்கு ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்களா இந்த பியூ தான் உங்களுக்கு அங்கே காட்டிகிட்டு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு யூசருக்கு அட் அ டைமில் ஒரு பியூ தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்போது இந்த பியூவை வந்துட்டு நம்ம ஓவர் ரைட் பண்ணிடலாம். US1 பியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற பேஜ்லேயும் சரி, பேமெண்ட் மேக் பண்ணுற பேஜ்லேயும் சரி, டிஃபால்ட்டாக நம்ம இந்த யூசருக்கு US1 பியூ தான் காட்டும். இப்போ இன்வாய்ஸ் பேஜில் டாஸ்க் கிளிக் பண்ணி கிரியேட் இன்வாய்ஸ். ஐ திங்க் இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ நான் பேபிள் போயிட்டு இன்வாய்ஸ் பேஜ், பேபிள்ஸ், இன்வாய்ஸ், கிரியேட் இன்வாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பியூ டிஃபால்ட்டாக இந்த பியூ தான் வரும். இப்படி தான் நம்மளோட டிஃபால்ட் பியூ சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ பார்த்தாச்சு. கிரியேட் நெக்ஸ்ட்டு ஏடிஎஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் இன்வாய்ஸ் இன் ஸ்ப்ரெட்ஷீட். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட்டில் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ஸில் இது பண்ணுறது. அதுக்கு டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதா? எக்ஸல் ஸ்க்ரீன். ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? எக்ஸல் ஷேர் ஆகுதா? ஓகே, இதில் எஸ் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் மாதிரி எக்ஸல் ஷீட்லேயும் நம்ம லாகின் பண்ணணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்.
சைனிங். இங்கே தான் நான் என்டர் பண்ணணும். நம்மளோட பியூ சூஸ் பண்ணுறேன் நான். US1 பிஸ்னஸ் யூனிட். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுக்குறேன். இன்வாய்ஸ் நம்பர் ஒரு 1000 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் கரன்சி USD. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட் இங்கே தான் போடணும். 20,000 போடுறேன். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் டேட். இன்வாய்ஸ் டேட்டு. இன்வாய்ஸ் டேட் வந்துட்டு டேட் நான் கொடுக்குறேன் 10/8/25. நெக்ஸ்ட்டு சப்ளையர் இங்கே தான் சூஸ் பண்ணுவோம். சப்ளையர் சூஸ் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணணும். சப்ளையர் சூஸ் பண்ணனாலே உங்களுக்கு சப்ளையர் நம்பரு எல்லாம் வந்துடும். சைட் நான் திரும்ப சூஸ் பண்ணணும். கிளிக் பண்ணேன்னா சப்ளையர் சைடு வந்துட்டு இந்த இதுக்கு என்ன இருக்கோ அந்த சைட் வந்துடும். நம்ம சர்ச் பண்ண தேவையில்ல. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சேவ் மட்டும் பண்ணோன்னா உங்களுக்கு என்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கரன்சி என்டர் பண்ணோம் அப்படின்னா என்டர் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன டைப்பில் இன்வாய்ஸ் போடுறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு இது லைன் அமௌண்ட்டு. லைன் அமௌண்ட்டுக்கு அதே 20,000 என்டர் பண்ணுறேன். லைன் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் நமக்கு பிஓலாம் எதுவும் இல்லை, அதனால் இதை என்டர் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு 2-3 போடுங்க. நான் என்ன பண்ணுன்னா இங்கே உங்களுக்கு சப்மிட்னு இருக்கும். ஓகே. ஆ சேவ் அண்ட் சப்மிட் இன்வாய்ஸ் இம்போர்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் இம்போர்ட் ஆகும். இப்போது இதில் ஆன் ஃபெயிலியர் கன்டினியூ டு அப்லோட் சப்சிக்வெண்ட் ரோஸ்னா இப்போது ஒரு நம்ம எதுவும் லைன்ஸ் இங்கே எத்தனை லைன்ஸ் இருக்குல்ல, ஒரு இன்வாய்ஸ் எதுவும் மேபி தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த லைன்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி கரெக்டாக இருக்கிறது அப்லோட் ஆகும். ரோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சர்ட்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பேயபிள் இன்வாய்ஸஸ்ன்னு கேட்கும். அதில் என்னன்னா நம்மளோட எந்த பியூக்கு அகேன்ஸ்டான்னு